மதுரை மேயர் அவருடைய கணவர் 2 பேருமே 200-300 கோடி திருடி விட்டார்கள் என்று பதவி நீக்கம் செய்யப்படுறார். மேயர் பதவிக்கு இதுக்கு மேல ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. ஒரு மதுரையில ஒரு கார்பரேஷன்ல 200-300 கோடி அசால்ட்டா அடிச்சாங்கன்னா அப்ப அமைச்சர் எடுத்துக்கங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் ஒன்னு இடி ரைடு இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு, சொத்து குவிப்பு வழக்கு பெண்டிங் இருக்கு. இது போகாத அமைச்சர் இல்ல. பல பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு கரூர்ல உட்கார்ந்துருக்காங்க, அமைச்சராக முடியாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு. ஏன்னா அவர் பேரை சொன்னா அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கரூர்காரர். அவரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி அந்த கரூர் கம்பெனிக்காரரு, அந்த கரூர் கம்பெனி 10 ரூபாக்காரர் அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த கரூர் 10 ரூபா கம்பெனிக்காரர். நம்ம எதுனாலும் சட்டபூர்வமாக ஹைகோர்ட்டை மதிக்கணும்ல, உயர்நீதிமன்றத்தை மதிக்கணும். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேரை சொல்ல வேணாம், கரூர் 10 ரூபாக்காரர்னு சொல்லிடுவோம். அவ்வளவு எப்படி அவரை உச்ச நீதிமன்றம் பதவி விலக வேண்டும் என்று சொல்லும் வரை காத்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஒருத்தரை பதவி விலகணும்னு சொல்லி முடியும் வரை காத்திருந்து வெளியே வந்த உடனே ராஜ மரியாதை. எப்படின்னா அவர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார், சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. ஏன்னா போனா அமைச்சராதான் போவேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே தங்கியிருந்து உடனே அமைச்சராக்கப்பட்டார். மீண்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியது. அது மாதிரியான அமைச்சர்களை நிரந்தரமாக இந்த தீய சக்தி, இந்த திமுகவை ஒட்டுமொத்தமாக நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம எல்லாரும் வாக்களிக்கும் உரிமையை சரியா வச்சுக்கணும். இந்த இப்ப சகோதரர் விக்னேஷ் அவர் சொன்னார் 30 ஓட்டு 40 ஓட்டுல வாக்காளர்கள் இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை, அதுதான் இவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் ஜெயிச்சாருன்னு. இப்ப அவர்கள் இருக்கும் மிகப்பெரிய சவாலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அவங்களால எலெக்ஷனை கணிக்கவே முடியல. இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும், எப்படி இருக்கும், எப்படி வாக்களிப்பாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கிற ஃபார்ம் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு வரும்னு கண்டிப்பாக கிடையாது. நேத்து தளபதி சொல்லியிருப்பார், இந்த தேர்தலில் மக்கள் சாறை சாறையாக பூத்துகளில் சென்று சாறையாக ஒவ்வொரு பூத்திலையும் மக்கள் வெள்ளமாக சென்று வாக்களிப்பார்கள். அனைத்தும் தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக மட்டுமே அந்த வாக்குகள். வேற யாருனாலும் இதை மாற்ற முடியாது. என்ன இவங்கள திரும்ப வந்தாங்கன்னா இந்த மேயர் கொள்ளையடிச்ச 200-300 கோடியை திருப்பி கொடுத்திருப்பாங்களா, இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தியாகியை கொண்டு வந்து மேயராக்க போறாங்களா? இதே மாதிரி இன்னொரு குப்பனா சுப்பனா போடுவாங்கல்ல, அது இதே 250 கோடி இன்னும் தெளிவா அடிக்கும். அவ்வளவுதானே, வேற ஒன்னும் வித்தியாசம் இல்லையே. நம்ம தான் மாறணும், நம்ம தான் வாக்குரிமை வரணும். வழக்குகள் இல்லாத அமைச்சர் இல்ல. மதுரை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம், உங்க அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு. அவர் அடுத்த ஆட்சி வந்தோடனே சொத்து குவிப்பு வழக்கோ இல்ல பத்திரப்பதிவு ஊழலோ கண்டிப்பாக எப்படி கரூர் கம்பெனி இருக்கோ அதே மாதிரி மதுரை கம்பெனியில உள்ள போவார். ஏன்னா எந்த கவலையும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இது ஒண்ணு அந்த காலம் மாதிரி இல்ல, எல்லாமே ரெக்கார்டுல இருக்கு, எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாண மண்டபம் பிரம்மாண்டமா கட்டுறாங்க, கல்யாண மண்டபம் திறக்கிறாங்க, 100 கோடி கல்யாணம் பண்றாங்க, பத்திரிகையில செய்தி வருது. இவ்வளவையும் பொதுமக்கள் ஏழை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப குறுக்கு வழியில போய் தானே இவர்கள் ஆட்சியை பிடிக்க நினைப்பார்கள். சோ இது முக்கியமான பணி. எஸ்ஐஆர்ல இன்னைக்கு தீவிர வாக்காளர் திருத்தத்தை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அதனாலதான் தளபதி அவர்கள் நேற்று அந்த காணொலியில சொல்லியிருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய ஜனநாயக கடமை இது.